வியப்பூட்டும் விஞ்ஞானம் நிகழ்ச்சியினுடைய இரண்டாவது பாகத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கிருத்திகா. இந்த டிஸ்கஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம மக்கள் எப்படி இணையத்தின் மூலமாக ஏமாற்றப்படுறாங்க, ஆனால் இந்த ஏமாற்றத்திலேருந்து எப்படி தங்களை பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறது குறித்து பேசிட்டு வரும். இன்னைக்கு நம்ம பேங்க்ரிப்ட், அதாவது உங்கள் வங்கி கணக்கில் இருக்கிற பணத்தை உங்களுக்கும் தெரியாமல் உங்கள் வங்கி ஊழியர்களுக்கும் தெரியாமல் எப்படி திருடப்படுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த திருட்டு எப்படி நடக்குது, எங்கெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத இந்த செய்தி தொகுப்பு மூலமாக தெரிஞ்சுக்கலாம். தொழில்நுட்ப யுகத்தில் வளர்ச்சியின் அடிப்படையில் ஏற்பட்ட நுகர்வு கலாச்சாரம் மற்றும் அனைத்து வகையான பணிகளுக்கும் நேரடியாக செல்ல முடியாத இன்றைய சமூக சூழலில் நிதி பரிமாற்றம் சார்ந்த தேவைகளுக்கு இணையதளத்தை நாடுவது தவிர்க்க இயலாததாக மாறியுள்ளது. இந்த சூழலில் வங்கி கொள்ளைகளில் புதிய முறையாக கருதப்படும் ஒரு நூதன திருட்டு நடைபெறுவது பொதுவாக யாருக்கும் உடனடியாக தெரிந்துவிடுவதில்லை. அதிக பண பரிவர்த்தனை நடைபெறும் வங்கிகளை தேர்வு செய்து இந்த வகையான திருட்டு நடத்தப்படுகிறது. வங்கி ஊழியர்களுக்கு தெரியாமல் அவர்களின் மின்னஞ்சல் மூலமாக இந்த திருட்டு நடத்தப்படுகிறது. ஒரு முறை வங்கி ஊழியரின் மின்னஞ்சலுக்கு அனுப்பப்படும் வைரஸ் வங்கியின் மின்பொருளில் தன்னை இணைத்து கொண்டு தொடர்ந்து தகவல்களை சேகரித்து அதன் மூலம் கொள்ளையடிக்கப்படுகிறது. இந்த கொள்ளையர்கள் வங்கியின் மென்பொருளை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தது மட்டுமல்லாமல் ஏடிஎம்களையும் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்ததால் அதிகப்படியான பணம் வங்கி கணக்கில் இருந்து கொள்ளையர்களுக்கு சுலபமாக பரிமாற்றம் செய்யப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட 30 நாடுகளில் உள்ள முக்கிய வங்கிகளிலும் இந்த வகையான திருட்டு நடத்தப்பட்டதாக தெரிய வந்துள்ளது. இந்த வகை நூதன திருட்டின் மூலமாக $1 பில்லியன் வரையில் 30 நாடுகளில் இருந்து கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சியின் பலனை நுகர வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ள அனைவருக்கும் அதில் அரங்கேறும் நூதன மோசடிகள் பற்றிய விழிப்புணர்வும் அவசியம் என்று இணைய பாதுகாப்பு வல்லுநர்கள் அறிவுறுத்துகின்றனர். அறிவியல் தொழில்நுட்ப செய்தி பிரிவு. இந்த செய்தி தொகுப்புல நம்ம பார்த்தது போல இந்த பேங்க்ரிப்ட் எப்படி நடக்குது, இதுலேருந்து நம்மளை எப்படி பாதுகாத்துக்கணும் அப்படின்னு நமக்கு சொல்றதுக்காக சைபர் செக்யூரிட்டி மற்றும் பிரைவசி ஃபவுண்டேஷன்லேருந்து இருவர் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க, திரு சூர்யா மற்றும் திரு சபரி. என்னுடைய முதல் கேள்வி திரு சூர்யா அவர்களுக்கு, அதாவது இந்த மாதிரியான திருட்டு பொதுவாகவே பேங்க்ரிப்ட் அப்படின்னாலே துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் நீட்டி பணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆனால் டெக்னாலஜியை பயன்படுத்தி இந்த திருட்டு எப்படி நடக்குது? டெக்னாலஜி படி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க பேங்க் எம்ப்ளாயீஸை டார்கெட் பண்ணுறாங்க. பேங்க் எம்ப்ளாயீஸை ஒரு கம்ப்யூட்டர் வைரஸ் இல்லைனா ஒரு ட்ரோஜன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண வைக்கிறாங்க. இது நார்மலாக ஒரு இமெயிலில் உங்களுக்கு ஒரு உங்கள் கம்பெனியோட மேனேஜர் இல்லைன்னா உங்கள் பேங்க்கோட ஐடி டீம்லேருந்து வர மாதிரி ஒரு மெயில் அனுப்பிவிட்டு அந்த மெயிலில் ஆக்சுவலி ஒரு ஃபைல் இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் அந்த ஃபைல் ஆக்சுவலி ஒரு வைரஸ். அந்த வைரஸ் என்ன பண்ணுன்னா அந்த எம்ப்ளாயோட கம்ப்யூட்டருக்குள்ளே போயிடும். அவங்க ஒரு நார்மல் எம்ப்ளாயே தான் இருப்பாங்க. அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கம்ப்யூட்டர்லேருந்து மெதுவாக அவங்க ஒரு ஹையர் லெவலுக்கு கொண்டு போய் அங்கேருந்து அவங்க அந்த பேங்க்கோட என்டையர் ஸ்ட்ரக்சரே கண்ட்ரோல் பண்ணுற லெவலுக்கு அவங்க கண்ட்ரோல் எடுத்துக்குவாங்க. சூர்யா குறிப்பிட்டது போல், அதாவது இந்த வைரஸ் அந்த ஃபைலில் இருக்குது அப்படிங்கிறதே தெரியாமல் அந்த எம்ப்ளாயிஸ் தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு வராங்க. இந்த சூழ்நிலையில் எப்படி பணம் எடுக்கப்படுது பேங்க்லேருந்து அப்படிங்கிறத பேங்க் எம்ப்ளாயிஸ்க்கு தெரியாமலே இந்த திருட்டு நடந்துட்டு வருது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாக்கர்ஸ் ஒரு பேங்க்லேருந்து காசு திருட போகிறாங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த பேங்க் பற்றி ஃபுல்லாக ஸ்டடி பண்ணுவாங்க. ஒரு 2 to 4 months டைம் எடுத்துக்கிட்டு அது ஃபுல்லாக இந்த பேங்க் ஸ்ட்ரக்சர் எப்படி ஒர்க் ஆகுது, கிளர்க்கு இந்த பேங்க் எம்ப்ளாயிஸ்லாம் எப்படி மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க மற்ற அக்கௌண்ட்ஸுக்கு அப்படின்றத ஸ்டடி பண்ணுவாங்க. ஸோ ஸ்டடி பண்ணிவிட்டு அதே டயத்தில் அது கேமராவும் யூஸ் பண்ணுவாங்க. சிசிடிவி கேமரா யூஸ் பண்ணி அவங்களோட ஒர்க் எப்படி பண்ணுறாங்க எப்படின்றத செக் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி அவங்களும் ஒர்க் பண்ணுவாங்க. அதே டயத்தில் இப்போ ஒரு பேங்க்லேருந்து காசு எடுக்கிறாங்கன்னா அவங்க $10 million மேலே எடுக்க மாட்டாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா $10 million மேலே போச்சுன்னா பேங்க் சிஸ்டத்தில் டிடெக்ட் ஆகும். ஸோ ஒவ்வொரு பேங்க்குக்கும் $10 million அதுதான் லிமிட்டேஷனாக வச்சுட்டு எடுக்கிறாங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா டிடெக்ஷன் சிஸ்டத்தில் வராது. இப்போது 2 to 4 மாதம் வரைக்கும் பொறுமையாக ஸ்டடி பண்ணி இந்த திருட்டு நடந்துட்டு இருக்கு இல்லையா? இப்படி நடக்கும்போது இந்த $10 million பணத்தை எப்படி வெளியில் எடுக்கிறாங்க? ஒன்ஸ் அவங்க அந்த கம்ப்யூட்டருக்குள்ளே போயிட்டாங்கன்னா அவங்க என்டையர் நெட்வொர்க்குள்ளே கண்ட்ரோல் வச்சுக்குவாங்க. அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டர்னு சொல்லுவாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டர்கிட்ட தான் எல்லா ஆக்சஸ் இருக்குது. அந்த லெவலுக்கு அவங்களுக்கு ஃபுல் கண்ட்ரோல் வந்துடும். ஸோ அந்த பேங்க்கில் என்ன நடக்குது, அந்த பேங்க்கில் அட்டாச்சான ஏடிஎம்ஸ் எல்லாமே அவங்க கண்ட்ரோல் வந்துடும். இப்போ ஒரு ட்ரான்ஸ்ஃபர் நடந்துச்சுன்னா அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஓடி அவங்க மேனுவலாக கொடுத்துக்கலாம். மெயின்லி இவங்க 3 மெத்தடில் காசை வெளியே எடுத்தாங்க. ஒன்று என்ன பண்ணாங்கன்னா டைரெக்டாக ஒரு அக்கௌண்ட்லேருந்து அவங்க அவங்களோட ஓன் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. இந்த அக்கௌண்ட் ஒரு ஃபேக் அக்கௌண்ட்டாக இருக்கலாம். அந்த அக்கௌண்ட்லேருந்து பழைய அக்கௌண்ட்ஸ் நிறைய அக்கௌண்ட்ஸுக்கு கொண்டு போயிட்டு அவங்க அந்த மணியை வெளியே எடுத்துருவாங்க. இன்னொன்று என்ன பண்ணாங்கன்னா இந்த அட்டாக்ல ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது என்னென்னா ஏடிஎம்ஸ்லாம் ஹேக் பண்ணாங்க. அந்த பேங்க்கோட ஏடிஎம்ஸை ஹேக் பண்ணி இப்போது லேட் நைட் இல்லைன்னா யார் இருக்க மாட்டாங்களோ அந்த டைமில் ஒரு 2 o'clock 3 o'clock அப்போ
என்ன பண்ண வச்சாங்கன்னா வந்து ஏடிஎம்மை வந்து இருக்கிற கேஷ் எல்லாத்தையும் வந்து ஆட்டோமேட்டிக்காக வெளியே வர வச்சாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க ஆட்கள் அவங்கள வந்து மணி மியூல்ஸ்னு சொல்லுவாங்க. அவங்கள வந்து அந்த இடத்துக்கு போய் கரெக்டாக இவ்வளோ காசு வரும், அதை வந்து நீ வெளியே எடுத்துகிட்டு அந்த கேஷை வந்து அப்படியே கேஷாகவே வெளியே கொண்டு வந்துடுறாங்க. அதுவும் ஒன்று பண்ணுவாங்க. இன்னொன்று என்ன பண்ணாங்கன்னா வந்து இப்போது ஒரு நார்மல் கஸ்டமரோட அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து இப்போ $1000 இருக்குன்னா அதை வந்து அவங்க $9000 அந்த வேல்யூவை எடிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த $9000 வெளியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஸோ கஸ்டமர் சைடில் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து என்கிட்ட இருக்கிற பேலன்ஸ் தான் இருக்குது அப்படின்னு நினச்சிக்குவாங்க. இதில் எதனால் இப்படி பண்ண முடிஞ்சதுன்னா பேங்கிங் சிஸ்டம்லாம் டேலி பண்ணும். ஒரு அக்கௌண்ட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆனதெல்லாம் இங்கே மேட்ச் ஆகுதா, ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து ஒரு 10 hours 12 hours ஒன்ஸ் தான் அதை செக் பண்ணும். அதுக்கு நடுவில் வந்து இவங்க மணியை போட்டு எடுத்துருவாங்க. ஸோ அது வழியாக அவங்க வந்து 3 டிஃப்ரெண்ட் வேஸில் வந்து மணியை வெளியே எடுத்தாங்க. சபரி, அதாவது இந்த மாதிரியான பேங்க்ரப்ட் நடக்கிறதுக்கு இந்தியாவில் வாய்ப்புகள் இருக்கா இல்லை நடந்துகிட்டு இருக்கா? அப்படி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா பேங்க்கெல்லாம் வந்து பேங்க்கோட செக்யூரிட்டிஸில் என்ன பிரச்சனை இருக்குது? எதனால் இந்த மாதிரியான ஒரு வைரஸை கொண்டு திருட முடியுது? இந்தியாவில் நடக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஏன்னா வந்து இப்போது சூர்யா சொன்ன மாதிரி இந்த எம்ப்ளாயீஸை வந்து இது பண்ணி ஏமாற்றி அதை வந்து ஒரு மால்வேரை டெவலப் பண்ண வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து எம்ப்ளாய்க்கு அவேர்னஸ் இல்லைன்னா இதை வந்து நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி அவேர்னஸ் கம்மி தான். ஸோ இது நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே டயத்தில் இப்போது இருக்கிற ஏடிஎம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓல்டு ஏடிஎம், விண்டோஸ் எக்ஸ்பி வந்து எக்ஸ்பயர் ஆகி ரொம்ப நாளாகுது. ஸோ அது இன்னும் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க ஏடிஎம்மில். ஸோ அதெல்லாம் இந்த மாதிரி சிஸ்டம் யூஸ் பண்ணுறதுனால சான்ஸ் இருக்கிறதுக்கு நிறையா இருக்குது. இந்த மாதிரியான பேங்க்ரப்ட்லேருந்து பாதுகாத்துக்கிறதுக்காக கஸ்டமர்ஸ் வந்து என்ன செய்யணும்? கஸ்டமர்ஸ் வந்து இந்த மாதிரி பேங்க் அட்டாக்ஸ்ன்னு சொல்லும் போது பேங்க்குக்காக அவங்க செக்யூரிட்டி ஒன்றும் பண்ண முடியாது. பட் அவங்க அக்கௌண்ட்டில் வந்து அவங்க வந்து ஒரு நல்லா மானிட்டர் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். இப்போ வந்து திடீர்னு காசு வந்தது, இப்போ ஒரு ₹5000 வந்துச்சு, ₹5000 வெளியே போச்சுன்னா அது எதுக்காக போச்சு? நம்ம வந்து சும்மா நம்ம பேலன்ஸ் கரெக்டாக இருக்குன்னு நம்ம யோசிக்கக்கூடாது. எதனால் வந்துட்டு போச்சு அப்படின்னு மக்கள் பார்க்கணும். இன்னொன்று வந்து அவங்களோட கிரெடிட் கார்டு டெபிட் கார்டெலாம் வந்து யாருக்கிட்ட ஆக்சஸ் இருக்குது, அவங்க அக்கௌண்ட்லேருந்து யாராவது கேஷ் எடுத்தாங்களா வெளியே, அந்த மாதிரி இதை டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தா இந்த மாதிரி அட்டாக்ஸ் வந்து கஸ்டமர் வழியாக காசு வெளியே போகும்போது கஸ்டமரால் கூட கண்டுபிடிச்சி பேங்க்குக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே சபரி, அதாவது இந்த மாதிரியான திருட்டுகள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்க சூழ்நிலையில் ஒரு பேங்க்கு எந்த அளவுக்கு அவங்க சேஃப்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் இருக்க முடியும்? இப்போ பார்த்தீங்கன்னா பேங்க் வந்து அவங்க எம்ப்ளாயிஸ்க்கு வந்து சைபர் செக்யூரிட்டி அவேர்னஸ் கிரியேட் பண்ணலாம். அதாவது வந்து இந்த மாதிரிலாம் இமெயிலாம் வந்துச்சுன்னா கிளிக் பண்ணாமல் இருங்க, மால்வேர்லாம் வந்து இந்த மாதிரிலாம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு அவேர்னஸ் மாதிரி அவங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ அது வந்து ஒரு செக்யூரிட்டி. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி பேங்க்ஸு இல்லைனா மற்ற ஆர்கனைசேஷனில் என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்க இன்டர்நெட் நெட்வொர்க்கில் உள்ள சாஃப்ட்வேர்லாம் அப்டேட் ஆகலைனாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னா வந்து அது இன்டர்நெட் எக்ஸ்போஸ்டாக இல்லை, ஸோ அதனால் வந்து நம்ம செக்யூர் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அது என்ன பிரச்சனைனா ஒன்ஸ் உள்ளார நெட்வொர்க்கில் வந்துட்டாங்கன்னா அப்படின்னா ஸோ அதை ஈஸியாக மற்றெல்லாம் ஹேக் பண்ணிட்டு சென்சிட்டிவ் ஏரியாவுக்கு வந்து அவங்களால போக முடியும். ஸோ இதனால் வந்து டோட்டல் நெட்வொர்க்கு அவங்களால காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம்மில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி சிஸ்டத்தில் வந்து விண்டோஸ் எக்ஸ்பி ஓல்டு வெர்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து இப்போ ஒரு பணத்தை வைக்கிறதுக்கு ஒரு துருப்பிடிச்ச ஒரு லாக்கருக்குள்ளார போட்டு வைப்பீங்களா? மாட்டீங்க. ஏன்னா வந்து யார் வேணால் உடச்சி அழகாக எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ அது மாதிரி தான் இந்த ஏடிஎம்மும். ஸோ விண்டோஸ் எக்ஸ்பி வந்துன்றது ரொம்ப நாளாக செக்யூரிட்டி அப்டேட்ஸே வராத ஒரு மிஷின். ஸோ அந்த இதுக்கு வந்து நம்ம எப்பொழுதுமே வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஸோ இதை வந்து பேங்க் வந்து பார்க்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ஓடிபி பார்த்தீங்கன்னா அது வந்து சாஃப்ட் டோக்கன்ஸ் ஒன்று இருக்குது, அதை வந்து பேங்க் யூஸ் பண்ணலாம். ஸோ அது வந்து காஸ்ட்லி வந்து கம்மி தான், ஏன்னா வந்து எஸ்எம்எஸ் கிடையாது. இது வந்து சாஃப்ட் டோக்கன்ஸ் வந்து உங்கள் மொபைல்லே வந்து ஜென்ரேட் ஆகும், அதை வந்து நீங்கள் அங்கே கம்பேர் பண்ணி செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி செக்யூரிட்டிஸ்லாம் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ சூர்யா, அதாவது பேங்க் வந்து இத்தனை விஷயங்களை வச்சுருந்தா அவங்க செக்யூரிட்டி வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாமல் வச்சுருக்காங்க அப்படின்றது தெரியும். ஆனால் நான் ஒரு சிட்டிசனாக போயிட்டு ஒரு பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறேன். அப்போ அந்த பேங்க் வந்து எனக்கு ஆத்தென்டிக்கான பேங்க் தான், நம்பிக்கையாக நான் கொண்டு போய் என் பணத்தை போடலாம், பத்திரமா இருக்கும் அப்படிங்கிறத என்னென்ன விஷயங்களை பார்த்து நான் தெரிஞ்சுக்கணும் அந்த பேங்க்கில்? இப்போது பேங்க்ஸ் நீங்கள் சொல்லும் போது நிறைய பேர் வந்து ஒரு சர்டிஃபிகேஷன் வச்சுருக்காங்க, ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேஷன்லாம் வச்சுருக்கேன்னு சொல்லுவாங்க. பட் இதெல்லாம் வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேஷன் தான். டெக்னிக்கலாக வரும்போது டெக்னிக்கலாக ஒரு சாஃப்ட்வேர் வல்னரபிலிட்டி இருக்கா இல்லையான்னு சொல்கிறது வந்து இந்த இதில் கவர் ஆகாது. அதெல்லாம் வந்து அவங்க ப்ராப்பராக பெனிட்ரேஷன் டெஸ்டிங் சொல்லுவாங்க. அது வந்து எத்திக்கல் ஹேக்கர்ஸ் வச்சு அந்த டெஸ்டிங் பண்ணியிருக்கா, வந்து உண்மையாகவே யாராவது அட்டாக் பண்ணி முடியுமா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணியிருக்காங்களா, காம்ப்ரமைஸ் பண்ண முடியுமா டெஸ்ட் பண்ணியிருக்காங்களா, அப்போலாம் வந்து பப்ளிக் டிமாண்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஒரு பேங்க் வந்து என்னோட மணியை வச்சுருக்காங்கன்னா அதை எவ்வளோ செக்யூராக வச்சுருக்காங்க, அவங்களால என்னோட மணியை வச்சுக்கிற அளவுக்கு அவங்ககிட்ட செக்யூரிட்டி இருக்கா அப்படின்னு வந்து பீப்புள் கேட்க ஆரம்பித்தாதான் அவங்களும் அதை வந்து பண்ண ஆரம்பிப்பாங்க. இல்லைன்னா கடைசி வரைக்கும் பண்ணவே மாட்டாங்க. நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டது போல் நம்ம பணம் போடுற அந்த பேங்க் எந்த அளவுக்கு சேஃபானது அப்படிங்கிற கேள்வியை மக்கள் எழுப்ப ஆரம்பித்தா மட்டும்தான் அவங்களுக்கு பாதுகாப்பான ஒரு பேங்க் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற தகவலை நீங்கள் சொன்னீங்க. இது மட்டும் இல்லாமல் நமக்கு அத்தியாவசியமாக இருக்கிற பணம் அப்படிங்கிற விஷயத்தை எப்படி பாதுகாத்துக்கணும், அதே மாதிரி நம்ம பணம் எப்படி எல்லாம் திருட்டு போகுது அப்படிங்கிறதையும் நீங்கள் சொன்னீங்க. உங்கள் 2 பேருக்கும் ரொம்ப நன்றி. அதே மாதிரி இந்த வாரம்
நம்மளுடைய பணம், அதாவது பேங்க்ல நம்ம போடக்கூடிய பணம் எப்படி எல்லாம் திருடப்படுது, அந்த திருட்டிலிருந்து நம்மளையும் நம்ம பணத்தையும் எப்படி பாதுகாத்துக்கலாம் அப்படின்ற தகவலை தெரிஞ்சுக்கிட்டோம். வர வாரங்களில் இணையத்தை பயன்படுத்தி நடக்கின்ற இந்த போன்ற திருட்டுகளுக்கான பல விடைகளை தெரிந்து கொள்ள இருக்கிறோம். மீண்டும் சந்திப்போம்.